உங்கள் முகம் என்றும் பொலிவுடன் இளமையாக இருக்க அவசியமான விட்டமின் டி உங்கள் உடலுக்கு பல நன்மைகளை தருகிறது. அதனால்தான் அநேகமான அழகு சாதன பொருட்கள் விட்டமின் டி கொண்டதாக உள்ளது. குறிப்பாக நீங்கள் வாங்கும் நைட் க்ரீம்ஸ், மாய்ஸ்சரைசர் போன்றவற்றில் விட்டமின் டி ஒரு இன்க்ரீடியன்ஸாக உள்ளது. இந்த வீடியோவில் நாங்கள் விட்டமின் டி என்றால் என்ன, இதனால் தோலுக்கு விசேடமாக என்ன நன்மைகள் கிடைக்கிறது, எமக்கு தேவையான விட்டமின் டியை எவ்வாறு நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம், எந்த வகையான உணவுகளில் விட்டமின் டி அதிகமாக காணப்படுகிறது போன்ற மேற்கூறிய உங்கள் வினாக்களுக்கான விடை தருவதுடன் வீட்டில் எவ்வாறு இலகுவாக நீங்கள் விட்டமின் டி ஃபேஸ் மாஸ்க் தயாரித்து பாவிப்பது போன்ற பல தகவல்களுடன் உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். முழுமையாக பார்த்து நன்மை அடையுங்கள். விட்டமின் டியை சன்ஷைன் விட்டமின் என்று கூறுவார்கள். இது ஒரு கொழுப்பில் கரையக்கூடிய ஒரு விட்டமின், ஃபேட் சொலியபிள் விட்டமின். இந்த விட்டமினால் தான் நாங்கள் உட்கொள்ளும் உணவில் உள்ள கால்சியம், மெக்னீசியம் மற்றும் பாஸ்பரஸ் போன்ற பொருட்கள் எங்களுக்கு உடலுக்கு கிடைக்கிறதுக்கு உதவி செய்கிறது. இது முக்கியமாக எங்களுக்கு விட்டமின் டி கிடைக்கிறதுக்கு மிகவும் முக்கியமான ஒரு சோர்ஸாக காணப்படுவது சூரிய ஒளி தான். இந்த சூரிய ஒளி நேரடியாக உங்களுக்கு விட்டமின் டியை தராது. எமது தோலில் காணப்படும் கொலஸ்ட்ரால் விட்டமின் டியாக சூரிய ஒளியால் மாற்றப்பட்டு எங்களுக்கு இந்த விட்டமின் டி கிடைக்கிறது. இதில் 2 வகையான விட்டமின்கள் உருவாக்கப்படுகிறது. விட்டமின் D2, விட்டமின் D3 என்ற 2. இதில் D3 என்ற விட்டமின் தான் சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கப்படுகிறது. நாங்கள் உண்ணும் உணவிலிருந்து எங்களுக்கு கிடைக்கிறது விட்டமின் D2வும் D3யும். முக்கியமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால் நாங்கள் உண்ணும் உணவில் அந்த எண்ணெய் தன்மையான மீன் வகைகளிலிருந்து எங்களுக்கு விட்டமின் டி போதுமான அளவு எங்களுக்கு உடம்புக்கு கிடைக்கும். மற்றது இறைச்சியில் காணப்படுகிறது, மற்றது முட்டையில் காணப்படுகிறது, மற்றது மஷ்ரூமில் கூடுதலாக உண்பதனால் இது கிடைக்கும் உங்கள் உடலுக்கு. மற்றது சீஸில் காணப்படுகிறது. மற்றது இதற்கும் மேலதிகமாக நீங்கள் கடைகளில் வாங்கி கொள்ளலாம் விட்டமின் டி சப்ளிமெண்ட்ஸ் என்று விட்டமின் டேப்லெட்ஸ்களாக, கேப்சூல்ஸ்களாக விற்கப்படுகிறது. விட்டமின் டி என்ன நன்மைகள் எங்களுக்கு கிடைக்குது என்று நாங்கள் பார்த்தால், போதிய அளவு எங்களோட உடலில் விட்டமின் டி காணப்படுமாக இருந்தால் எங்களுக்கு முகப்பரு ஏற்படுறது தவிர்க்கப்படுது. அதே மாதிரி எங்களோட தோல் ட்ரையான தோலாக மாறுறதுக்கும் அதை தடுக்குது. மற்றது எங்களோட தோலுக்கு வேறு பாக்டீரியாக்கள் இதுகள் அல்லது கெமிக்கல் பொருட்கள் பட்ட உடனே அது இன்ஃப்ளமேஷன் ஆகும். அதாவது சில வகையான ஒரு அலர்ஜிக் மாதிரி ஏற்படும். அதை தடுக்கக்கூடியது. எங்களை முக்கியமாக எங்களோட தோலில் வளர்ச்சியை அதிகரிக்கிறது. மற்றது சிலருக்கு விட்டமின் டி குறைபாடு ஒன்று காணப்படுமாக இருந்தால் அவர்கள் இளமையிலேயே முதிர்ச்சி அடைந்தவர்களாக காணப்படுவார்கள். மற்றது விட்டமின் டி போதுமான அளவு இருக்குமாக இருந்தால் எங்களோட ட்ரை ஸ்கின் பிரச்சனை குறைவடையும். மற்றது தோலில் முகப்பருக்கள் ஏற்படுறது குறைவடையும். மற்றது சொராசிஸ் ஏற்படுறது குறைவடையும். சொயாசிஸுக்கும் உதவுது வாரத்தை குறைக்கிறதுக்கு. மற்ற எக்ஸிமா போன்ற பிரச்சனைகளுக்கும் குறைக்குது. மற்றது விட்டிலைகோ என்ற வெண்குஷ்டம் என்று கூறிக்கொள்வார்கள், அதுக்கும் இது உதவியாக இருக்கிறது குறைவடைவது. மற்றது போதிய அளவு விட்டமின் டி எங்களோட தோலுக்கு கிடைக்காமல் விட்டால் நிறைய சுருக்கங்கள், ஃபைன் லைன்ஸ் என்று சொல்லுவோம், சுருக்கங்கள் ஆரம்பிக்க தொடங்கும். மற்றது பெரிய சுருக்கங்கள் ஏற்படும், ரிங்கிள்ஸ் என்று சொல்லக்கூடிய முகம் முழுக்க காணப்படும். மற்றது இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் என்ற பதார்த்தம் காணப்படுகிறது விட்டமின் டியில். அதனால் இது என்ன செய்யும் என்று சொன்னால் ரெடிக்கல் ஆக்சிஜன்ஸ் இந்த தோலை டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறத தடுக்கிறதுக்கு உதவி செய்யுது. அதனால் அந்த இளமை தோற்றம் தொடர்ச்சியாக உங்களுக்கு இருப்பதற்கு உதவி செய்யும். மற்றது எங்களோட தோல் எடுத்துக்கொண்டீங்கன்னா தினசரி அதில் இறந்த கலங்கள் நீங்கிறதும் புதுக்கலங்கள் உருவாகிறதும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிற ஒரு விடயம். ஆனால் இதில் என்ன நடக்கும்னு சொன்னால் விட்டமின் டி போதுமான அளவு இல்லாமல் இருந்தால் இறந்த கலங்களில் தொகை கூடையாக இருக்கும், புதிதாக உருவாகிற கலங்களில் தொகை குறைவாக இருக்கும். நீங்கள் சூரிய ஒளியில் போய் மிக நேரம் நின்று அந்த விட்டமின் டியை பெற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்தால் உங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படும். என்னென்னு சொன்னால் சன்பேர்ன் வரக்கூடும். மற்றது உங்களோட ஸ்கின் ட்ரை ஆகும். மற்றது உங்களோட டார்க் பேச்சஸ் உண்டாகும். இவ்வாறு மற்றது சில நேரம் ரிங்கிள்ஸ் உண்டாகிறதுக்கு காரணமாகும். சூரிய ஒளியினால் ஏற்படும் பேர்னை தடுப்பதற்கு கட்டாயம் உங்களுக்கு பொருத்தமான சன்ஸ்கிரீன் ஒன்றை நீங்கள் பாவித்துக் கொள்வது மிக மிக முக்கியமானது. மற்றது நாங்கள் அடுத்தது பார்ப்போம் ஒரு முக்கியமான விடயம். வீட்டில் காணப்படும்
மலிவான பொருட்களை பயன்படுத்தி எவ்வாறு முகத்துக்கு பொருத்தமான ஒரு விட்டமின் டிக்குரிய ஃபேஸ் மாஸ்க் கொண்டு எவ்வாறு செய்து கொள்ளலாம் என்றதை பார்த்தோம்டா. நீங்கள் எடுக்க வேண்டிய பொருட்கள், ஒரு முட்டை, 2 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுடைய யோகட் அல்லது தயிர் எடுக்கலாம். மற்றது 2 டேபிள் ஸ்பூன் அளவு கிரவுண்ட் ஓட்ஸும் எடுத்துக்கொள்ளுங்க. இதில் எடுத்துக்கொண்டீங்கன்னா இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுங்க. மிக்சரில் போட்டு நல்லா அடித்து இதை மிக்ஸ் பண்ணி ஒரு க்ரீம் மாதிரி வரக்கூடியதாக எடுங்க. இதை உங்களோட முகத்தை க்ளீன் பண்ணிக்கொள்ளுங்க. க்ளீன் பண்ணதுக்கு பிறகு முகத்தில் முழு பிரதேசத்துக்கு நீங்கள் இதை அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ணிவிட்டு 15 தொடக்கம் 20 நிமிஷத்துக்கு நீங்கள் அதை வச்சு கொண்டு இருந்ததுக்கு பிறகு நீங்கள் அதை கழுவணும். சும்மா நார்மல் வாட்டரில் கழுவாமல் ஓரளவு நகைச்சூடுடைய தண்ணியை எடுத்து அதனால் நீங்கள் முகத்தை கழுவிக்கொள்வது மிக மிக நல்லது. அவ்வாறு செய்யும்போது இதில் காணப்படும் விட்டமின் டி உங்களோட தோலுக்கு நேரடியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுது. இது ஒரு தரம் இல்லை, தொடர்ச்சியாக ஒரு கிழமைக்கு 2-3 தரம் 7 மணி வரை நீங்கள் செய்து வர உங்களுக்கு இந்த தோல் நல்ல பொலிவாகவும் சிலருக்கு சில ஒரு வெண்மையும் அளிக்கக்கூடியதாக உள்ளது. ஆஃபீஸுகளில் வேலை செஞ்சு கொண்டிருப்பாங்க, அவங்களுக்கு அறவே சூரிய ஒளியில் போகல ஒன்றும் ஃபுல் டைம் பிஸியான ஆட்கள் இருப்பாங்க. அப்படியான ஆட்கள் செய்ய வேண்டியது என்னன்னு சொன்னால், அவங்க சப்ளிமெண்ட்ஸ் இருக்குது, டாக்டர்ஸ் அட்வைஸோடு எடுக்கிறது மிக மிக நல்லது. ஏன்னா விட்டமின் பி கூடுதலாக இருந்தாலும் உடம்புக்கு நல்லமில்லை. இது ஒரு ஃபெட் சொலியபிள் விட்டமின்ன்றதால் ஒரு சாதாரண ஒருத்தருக்கு ஒரு நாளைக்கு தேவையான விட்டமின் டியின் அளவு 400 தொடக்கம் 800 இன்டர்நேஷ்னல் யூனிட் போதுமானது ஒரு நாளைக்கு அவருக்கு. ஆகவே சாதாரணமாக 1000 இன்டர்நேஷ்னல் யூனிட்டுக்குரிய டேப்லெட்ஸ்கள் காணப்படுகிறது. நீங்கள் ஒரு நேரம் மாத்திரம் எடுத்துக்கொண்டால் போதுமானது உங்களுக்கு. 2023ஆம் ஆண்டில் கிடைக்கப்பெற்ற புது ஆராய்ச்சிகளிலிருந்து கிடைக்கப்பெற்ற முக்கியமான தகவல்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு மிக பிரயோசனமானதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இதை உங்களுக்கு பிடித்திருந்தால் இதுக்கு லைக் பண்ணுங்க. மற்றது உங்களோட நண்பர்கள், உங்களோட உறவினர்கள், ஏனையவர்களும் இதை அறியணும் என்று நீங்கள் விரும்பினால் ஷேர் பண்ணுறதின் ஊடாக மற்ற ஆட்களும் இதில் நன்மை அடைகிறதுக்கு வாய்ப்பு ஏற்படும். எங்களது சேனல் மூலம் அன்றாட வாழ்க்கையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை எல்லோருக்கும் ஏற்படும் பல நோய்கள் பற்றி அறிவூட்டும் வீடியோக்களை தொடர்ந்து வெளியிட்டு வருகிறோம். எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவதன் மூலம் எல்லா வீடியோக்களையும் உடனுக்குடன் தவறாமல் பார்த்து நீங்களும் உங்கள் குடும்பத்தவர்களும் சுகதேகிகளாக வாழ வாழ்த்துகிறோம்.